இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கும் மோயிசனுக்கும் எதிராக முறுமுறுக்குகிறார்கள், பேச ஆரம்பிக்கிறார்கள். இறைவன் கோபப்படுகின்றார். இந்த இஸ்ராயேல் மக்கள் எதற்காக முறுமுறுக்கிறார்கள் என்று பார்த்தால், கடவுள் இவர்களுக்கு மன்னா உணவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் பசியாக இருந்த பொழுதெல்லாம் மன்னா உணவை கொடுத்து கொண்டே இருக்கின்ற இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்திற்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள். எங்களுக்கு இந்த அற்பமான உணவு, நாங்கள் அதை உண்டு 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 எங்களுக்கு சலித்து போய்விட்டது. இந்த அற்பமான உணவை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாங்கள் உண்ண வேண்டும்? இது எங்களுக்கு சலித்து போய்விட்டது, எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த மன்னா உணவுக்கு எதிராக, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக இந்த மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இதே மக்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை மறந்து விட்டார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக மறந்துவிட்டு அவருக்கு எதிராகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். விடுதலை பயணம் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் நன்றாக தெரியும். அங்கே இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்து 2 மாதங்கள் 15 நாட்கள் கடந்து விட்டது. அவர்களிடமிருந்த எல்லா உணவும் தீர்ந்து போய்விட்டது. உடனே எப்பொழுது மோசே இடத்திலே வந்து அவர்கள் முறையிடுகிறார்கள், அங்கே வந்து கூக்குரலிடுகிறார்கள், இதோ நாங்கள் எகிப்திலே இறைச்சியை உண்டு அங்கே இறந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும், இதோ இந்த பாலை நிலத்திலே வந்து நாங்கள் பசியாலும் பட்டினியாலும் மடிகிறோம் என்று அங்கே மோயிசனிடத்திலே முறையிடுகிறார்கள். அவர்கள் பசினியால் வேதனையுற்ற பொழுது அதை பார்த்த மோயிசன் கடவுளத்திலே சொல்லுகின்றார். உடனே கடவுள் மன்னா என்ற அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த மன்னா என்ற உணவை முதலாக அவர்கள் உண்ட பொழுது அவர்கள் சொன்னது வித்தியாசமானது. அதிலே அந்த 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த மன்னா உணவு எப்படி சுவையாக இருந்தது என்றால், தேன் கலந்த பனையாரம் போன்று அது சுவையாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. முதலிலே முதலாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமான அந்த மன்னா உணவை உண்ட பொழுது அது அவர்களுக்கு அவ்வளவு சுவையாக இருந்தது. அதை தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் பிற்காலத்திலே அந்த ஆசீர்வாதத்தை மறந்து அவர்கள் எந்த நிலையில் ஒரு காலத்தில் இருந்தார்களோ அதையெல்லாம் மறந்துவிட்டு, இந்த உணவு எங்களுக்கு அற்பமானதாக தெரிகின்றது, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். ஒரு காலத்தில் பசியால் மாண்டதை அனைத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரத்தில் நாமும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை மறந்து விடுகின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற பொழுது கடைசியிலே அந்த ஆசீர்வாதத்தை நாமும் அற்பமானதாக நினைத்து விடுகின்றோம். நாம் முதலாக இந்த திருப்பலியில பங்கெடுத்து திருவிருந்து உண்ண வேண்டும் என்று நாம் நினைத்த பொழுது நம்மையை நாம் எந்த அளவிற்கு தயாரித்தோம் என்று நினைத்து பாருங்கள். சிறு வயதிலே நான் ஆண்டவருடைய உடலை என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஏற்க வேண்டும் என்று நாம் இந்த திருவுணவை உண்ண வேண்டும் என்பதற்காக என்று எந்த அளவிற்கு நாம் தயாரித்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் பிற்காலத்திலே அது எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற பெற எந்த அளவிற்கு நாம் மாறிவிட்டோம் என்பதை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்று நாம் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் நம்மையை தயாரித்தோமோ அதே போன்று இன்று நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு திருப்பலியுமே இறைவன் தருகின்ற இந்த திருவிருந்தானது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பல பேர் என்ன சொல்லுகின்றார்கள், இந்த திருவிருந்திலே திருப்பலியிலே பங்கெடுப்பதால் என்ன கிடைத்து விட போகிறது, தினமும் பங்கெடுக்கின்றோம் ஆனால் கிடைப்பது ஒன்றும் இல்லையே என்று முணுமுணுக்குகின்றவர்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகின்றவர்கள் மிக அதிகமானவர்களாக உருவாகி கொண்டே செல்லுகின்றார்கள். அவ்வாறு முணுமுணுக்குகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் கொல்லிவாய் பாம்புகளை போன்ற துன்பங்களையும் துயரங்களையும் பேராபத்துகளையும் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் வரவைத்துக் கொள்ளுகின்றார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வை நாம் ஒவ்வொரு முறை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுதுதான் இறைவன் நம்முடைய வாழ்வை எந்த அளவிற்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து மாற்றியுள்ளார் என்பது நமக்கு தெரியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை,
இறைவன் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், தங்குவதற்கு இல்லத்தை கொடுத்திருக்கின்றார், உறவினர்களை கொடுத்திருக்கின்றார். மற்ற எல்லா விதமான தேவைகளையும், நமக்கு அன்றாட தேவைகள் அனைத்தையும் இறைவன் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக என நாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மிடம் இல்லாததை பற்றி நாம் ஒருபொழுதும் கவலைப்பட போவது கிடையாது. ஏனெனில் அளவுக்கு அதிகமாக இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். ஆமீன்.